வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நம்மளுடைய விளக்கு கண்காட்சி 7வது வருடம் ரொம்ப பிரம்மாண்டமா நல்லா நடந்துட்டு இருக்கு. அதை பார்வையிட சிறப்பு பார்வையாளர்களா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அத்தனை பேரும் பெண்களா, நமக்கு முன்னோடிகளா இருந்து இந்த உலகத்தை எதிர்கொண்டு அவங்க ஃபீல்டில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பெண்கள். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மெட்டி ஒளியில மாமியாரா தெரியப்பட்ட சாந்தி வில்லியம்ஸ் மேம் தான் பார்க்க போகிற அம்மா தான் இன்னைக்கு. அவங்கள வாராகியும் நானும்ல பார்த்தப்பவே நான் யோசித்தேன், அதில் பார்த்த மாதிரி இல்லையே இவங்க, எப்படி இவங்க இவ்வளோ சாஃப்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அந்த அனுபவங்களும் சரி, அவங்களுடைய ஃபீல்டில் அவங்க எப்படி இருந்தாங்க, எப்படியெல்லாம் இன்னும் இந்த ஃபீல்டில் பேலன்ஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்றத கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சுத்தி வரும்போது ஆச்சரியமா உங்ககிட்டயே நான் 4 வாட்டியாவது கேட்டேன், உங்களை எப்படி வில்லி கேரக்டர் பண்ண வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதிர்ந்து கூட பேச மாட்டேங்கிறீங்க, அப்படி ஒரு சாஃப்ட் நேச்சரா இருக்கீங்க. ஆனா எங்க எல்லாருக்கும், ஏன்னா நாங்கெல்லாம் பார்த்தது, இந்த சீரியல் எல்லாம் பார்த்ததுன்னா அந்த மெட்டி ஒளியை தான் சொல்லுவோம். கண்டிப்பா. ஸோ உங்களுக்கு சின்ன திரைக்கு அதுதான் முதல்ல அறிமுகமா இருந்ததா? ஆக்சுவலி 1972லயே நான் நடிக்க வந்துட்டேன். மலையாளம் மூவி பண்ணியிருக்கேன். அது ஃபஸ்ட்டு 12 இயர்ஸ் அப்போ எனக்கு. அது பண்ணும்போதே பெருசா யாருமே இல்லை ஃபேமிலியில். எங்கள் ஃபேமிலியில் யாருமே நடிச்சது கிடையாது, நான் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் வேறு. அதனால அவர் டைரக்டர் சொல்லி கொடுத்த என்ன சொல்றாரோ அதை மாதிரி செஞ்சேன். பார்த்தா அதுக்கு நேஷ்னல் அவார்ட் கிடைச்சது எனக்கு. 1974ல் நேஷ்னல் அவார்ட் வாங்கினேன் அந்த படம். அதுக்கப்புறம் 2 மலையாள படம் பண்ணேன், அதுக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேன். அது மாதிரி நிறைய ஒரு 25 மூவிஸ், மலையாளம் மூவிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தமிழுக்கு வந்தேன். 1976ல் தமிழுக்கு வந்தேன். தமிழுக்கு அதுவும் நிறைய படம் பண்ணேன். லாஸ்ட் படம் நெஞ்சத்தை கில்லாதே 79ல். அதுக்குள்ள எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நடிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஆஃப்டர் மேரேஜ் ஸ்டாப் பண்ணி அகைன் 97ல் வந்தேன். 97ல் நிறைய படம் பண்ணேன், நிறைய படங்கள் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் 99 2000ல் தான் சித்தி ஆரம்பம். ஃபர்ஸ்ட் சீரியல்னு சின்ன திரைன்னு வந்தது சித்தி. சித்திக்கு அப்புறம் அண்ணாமலை அந்த மாதிரி வரிசையா ஒன்று பண்ணிட்டு மெட்டி ஒலி ஜாயின் பண்ணேன். மெட்டி ஒலி பண்ணும்போது டைரக்டருக்கு ரொம்ப சந்தேகம் இருந்தது. இந்த அம்மா பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்காங்களே, இவங்க எப்படி வில்லியா பண்ணுவாங்க அப்படின்னு. அப்போ வேற ஏதாவது வில்லியா பண்ணியிருக்கீங்களாமா? நெஞ்சத்தை இல்லாதேன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், சுஹாசினி மோகனோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு. அது சொன்னப்போ அவர் உடனே மேனேஜரை கூப்பிட்டு பேசிட்டு, இந்த மாதிரி அம்மா இந்த படம் பண்ணியிருக்காங்க, அதுல பயங்கரமான வில்லி இவங்க, அதனால இவங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன அந்த கதைப்படி அந்த கேரக்டரைசேஷனை மாத்திக்கிட்டு என்னால் எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணேன். ஆனால் இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்ன வரைக்கும் அந்த ஒரு கேரக்டர் தான் பேசப்படுற ஒரு விஷயமா இன்னைய வரைக்கும் இருக்கு. ஆனால் நான் நார்மலி என்னோட நேச்சர் ரொம்ப சாஃப்ட், ரொம்ப சாஃப்ட். என் வீட்டுக்காரே கேட்பார், நீ என்ன பேசுறேன்னு எனக்கே கேட்க மாட்டேங்குது அப்படின்னாரு. அந்த அளவுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கேட்பாங்க. சம்டைம் நான் வீட்டில் இருந்தேன்னா அவங்க கேட்பாங்க, கதவை தட்டி, வீட்டில் தான் இருக்கியா, சத்தமே கேட்கலையே அப்படின்வாங்க. அது பழகி போச்சு. ஆனால் ஷூட்டிங் போய் கேமரா முன்னாடி நின்றுட்டா அது என்னமோ கடவுளுடைய ஒரு பெரிய ஒரு இது எனக்கு கிஃப்ட்டு. அது அந்த கேரக்டர் என்ன கொடுக்குறாங்களோ அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிடுவேன். ஏன் நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம், அந்த பார்வையா இருக்கட்டும், அந்த லுக்கா இருக்கட்டும், ஈவன் அந்த ட்ரெஸ்ஸிங். அது அப்புறம் பார்த்தா நீங்க இப்ப கூட அப்படிதான் ட்ரெஸ் பண்றீங்கல்ல, க்ளோஸ் நெக்கு, அது கொஞ்சம் அது எல்லாமே அப்படியே அந்த கேரக்டர் பார்க்கும் போதே தெரியும் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப அழுத்தக்காரங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். அப்படி இல்லை. இந்த பிளவுஸுக்கு ஒரு கதை இருக்கு. என்னன்னா நான் எனக்கு ஒரு 14 இயர்ஸ் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அக்கா சாரி கட்டி விட்டாங்க. சாரி கட்டும்போது அப்பா சொன்னார், முதல் தடவை அவள் புடவை கட்டியிருக்கா, கோயிலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு. இப்போ வடபழனி முருகர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க.
அங்க கூட்டிட்டு போன உடனே அக்கா எப்பவுமே லோ நெக் நார்மலி பிளவுஸ் போடுவாங்க. அப்போ பக்கத்துல நின்னவங்க இந்த மாதிரிலாம் பிளவுஸ் போட்டுட்டு வராங்க பாருன்னு ஒரு மாதிரி பேசினாங்க. அது நான் என் காதுல தான் விழுந்தது, மற்றவங்க யார் காதுலையும் விழலை. அப்புறம் அங்கேருந்து வந்த உடனே அடம் பிடிச்சேன், எனக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கணும், எனக்கு வந்து உங்கள் மாதிரி ப்ளவுஸ் வேண்டாம், எனக்கு ஹை நெக் வேணும், லாங் ஸ்லீவ் வேணும், எங்கேயும் உடம்பு தெரியக்கூடாத ஒரு ப்ளவுஸ் தைச்சு தரணும்னு. அப்போ பார்க்கும்போது ஃப்ளைட்டில் போனேன், பெங்களூருக்கு ஒரு ஷூட்டிங்காக ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தா ஏரோஸ்டஸ் ஃபுல் கவர்டாக ப்ளவுஸ் போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே நேராக வந்து காஸ்டியூமரை கூப்பிட்டு எனக்கு அந்த மாதிரி ப்ளவுஸ் தைச்சு கொடுங்க. அம்மா, ஏரோஸ்டஸ் ப்ளவுஸ் பார்க்கணுன்னா நான் ஃப்ளைட்டில் போனால் தான் பார்க்க முடியும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது, எப்படியோ நீங்கள் அதை தைச்சு கொடுங்க அப்படின்னேன். அதுக்கப்புறம் அதுக்காகவே விமென்ஸ் ஈரான்னு ஒரு புக்கு, அதை வாங்க ஆரம்பித்தேன். அதில் வந்து ஒரு நாள் சடனாக பார்க்கும்போது 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஆட் ஒன்று வந்தது. பார்த்தா ஏரோஸ்டஸ்ஸு அந்த ப்ளவுஸோட. அப்புறம் காட்டணுன்னு, ஓ இதுவா, என்னங்க இதுவான்னு கேட்குறீங்க, இந்த ப்ளவுஸ் தான் வேணும். அன்னையிலேருந்து 1974 இருந்து இன்னைய வரைக்கும் இந்த ஹை நெக்கு தவிர வேற நான் எதுவுமே போட மாட்டேன். எவ்வளோ படங்கள் எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் லோவா போடலாமேம்மா ப்ளவுஸு, ஸ்லீவ்ஸ் கொஞ்சம் கம்மியா போடணும். எனக்கு இப்படி போட்டு நீங்க வாய்ப்பு கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் எவ்வளோ கேட்டாரு, கொஞ்சம் லோவா போடலாம்ல, நீ என்னடி கிளவி மாதிரி ப்ளவுஸ் போடுற அப்படின்வாரு. எனக்கு இப்படிதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்றேன். இது பெரிய விஷயம்மா. ஆமா. உங்களுக்கு எத்தனை பசங்கம்மா? எனக்கு 4 பசங்கப்பா. பெரிய பொண்ணு தன்யா, 2வது பொண்ணு சிந்து, 3வது பையன் சந்தோஷ், 4வது பையன் பிரசாந்த். 3வது பையன் இறந்துட்டாரு, 2020 தான் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இப்ப 3 பேர் இருக்காங்க. எல்லாரும் வேற வேற ஃபீல்டாமா? உங்க ஃபீல்ட்ல இல்ல, யாருமே இந்த ஃபீல்டுல இல்ல, யாருமே இந்த ஃபீல்டுல இல்ல. ஏன்னா வந்து இந்த ஃபீல்டு அப்படின்றது வந்து இதுல இருக்கணும்னா அது ஒரு கிஃப்ட், கடவுளுடைய பிளெஸ்ஸிங் இருக்கணும். அப்பதான் கலைத்துறையில வந்து நம்ம நீண்ட நாட்கள் இருக்க முடியும். இல்லைன்னா கலைத்துறைக்கே வர முடியாது. நம்ம அதாவது மேலேந்து எழுதி அனுப்புறதே அப்படிதான். பகவானுடைய பிரம்மனுடைய எழுத்து இருந்தாதான் இதுல வர முடியும், இல்லைன்னா நம்மளால வர முடியாது. அவங்களுக்கு யாருக்கும் அந்த எழுத்து இல்லை. அதனால அவங்க எல்லாம் படிச்சாங்க. பெரிய பாப்பா மதுரையில ஒரு வித்வான் ஒரு கம்பெனியில சிஓவா இருக்கா. 2வது பொண்ணு கொத்தாரியன் கோல சூப்பர்வைசரா இருக்காங்க. சன் வந்து ஒரு கம்பெனியில இதாக இருக்கான். அதனால யாரும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் வர வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களாலெல்லாம் வந்து இந்த டைமிங் காலையில் 8 மணிக்குள்ள எல்லாம் முடிச்சுட்டு போகணும், திரும்ப ஈவினிங் வந்து லேட் ஆகும், எப்போ முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள அவங்களால கஷ்டம், அதனால வேண்டாம் அப்படின்ட்டு. நீங்க 1979 படத்திலேயே நடிச்சிருக்கேன் அப்படின்றீங்க. அப்போ திரும்ப 97 தான் நீங்க திரும்ப நடிக்க வர்றீங்க. அந்த இடைவெளி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் இருக்குமா? 18 இயர்ஸ். ஏன்னா ஏன் கரெக்டா சொல்றேன்னா, நான் பிறந்தது 79, கல்யாணம் ஆனது 96. ஸோ அதனாலதான் என்னால ஈஸியா கால்குலேட் பண்ண முடிஞ்சது. இந்த 17 வருடமும் முழுக்க முழுக்க உங்க குழந்தைகளுக்காகவும் ஃபேமிலி லைஃப்லயும் தான் இருந்து. ஃபேமிலி லைஃப்ல இருந்து. ஆனா வந்து பிகாஸ் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பெரிய கேமராமேன். அவரு மலையாள இண்டஸ்ட்ரியில ரொம்ப கொடி கட்டி பறந்தவர். ஜே வில்லியம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்டியன், நான் ஹிந்து. ஆனா வந்து அவரு பிள்ளையார் கோயில் போவாரு, நான் சர்ச்சுக்கு போவேன். எங்க 2 பேருக்குள்ள இது. அதே மாதிரி நம்ம தெய்வங்களை கும்பிடுறதோ கொள்றதோ அவர் என்னைக்குமே அது குறை சொன்னதில்லை. இப்போ நாங்க வந்து கும்பிடலனாலும் ஏன் விளக்கேத்தல, ஏன் பூஜை பண்ணல, ஏன் பிரசாதம் வைக்கல, இந்த கேள்வியெல்லாம் அவர் ரொம்ப கேட்பாரு எங்களை. அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு 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 இது. அதனால என்னன்னா, இப்போ இந்த இன்பிட்வீன் இந்த இயர்க்குள்ள வந்து எப்படி இருந்தேன்னா, நான் அவர் மூவிஸ் எடுத்துட்டு இருந்தார். ஒரு 10-12 மூவி எடுத்திருக்காரு சொந்தமா. அதுக்கெல்லாம் இன்னும் ப்ரொடியூசராக இருப்பேன், இல்லைன்னா ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணுவேன். அந்த மாதிரி ஏதோ ஒன்று அந்த அதாவது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இருந்திருக்கீங்க. நான் வெளியில் அதுக்கு எதுக்கும் போல. 97 தான் வந்து நான் கொஞ்சம் யோசித்தேன். பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து நமக்கு எதுக்கு வீட்டில் சும்மா போர் அடிக்குது, ஜஸ்ட் ஏதாவது இது பண்ணலாமே. அப்போ யோசிச்சுமா வில்லியம்ஸோட ஃப்ரெண்டு வந்து சொன்னார்,
நீ நடிக்கலாமே, ஏன் நடிக்க மாட்டேங்கிற அப்படின்னா, அப்போ சரி ஓகே பண்ணலாம்னு சொல்லி அவர் ஃபோட்டோ எடுத்து கோனிக்கால பிரிண்ட்டுக்கு கொடுத்ததை வந்து பிரமிட் நடராஜன் சாரோட கம்பெனியில் அவர் பேர் மோகனன் இறந்துட்டார். அவர் வந்து அந்த டேபிளில் வச்சிருந்த ஃபோட்டோ பார்த்துட்டு இந்த அம்மா நல்லா இருக்காங்களே, இந்த அம்மா நம்ம படத்துக்கு போடலாமேன்னு சொல்லி அவர் அந்த ஃபோட்டோ பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் கம்பெனியில் காட்டி உடனே அட்ரஸ் தேடி வந்து அப்படிதான் எனக்கு உதயா படம், விஜய் சாரோடது உதயா படம் வந்தது. அதில் நான் நடித்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து முழு இதோடைய போயிட்டு வா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படிதான் திரும்ப 97ல் என்னோட லைஃப் ரீஎன்ட்ரி ஸ்டார்ட் ஆச்சு. கரெக்டு. ஏன்னா அந்த ஃபேமிலி லைஃப்குள்ள இப்போ நம்ம ஒரு லேடியாக பண்ணும்போது பசங்க ஒரு கட்டம் வரைக்கும் வளரும் போது நம்ம கூட இருந்தே ஆகணும். நம்மளோட அட்டென்ஷன் அவங்களுக்கு இருந்தால் அவங்களோட growth நல்லா இருக்கு. அதை நானுமே நிறைய விஷயங்கள்ல என்னோட விஷயங்கள்லையும் கூட ரியலைஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த காட் கிஃப்ட்னு கூட நான் அதை சொல்லுவேன். கண்டிப்பா. ஏன்னா எந்த வாழ்க்கையும் நீங்க மிஸ் பண்ணாம அதுக்காக உங்களுக்கு பிடிச்ச இந்த இதையும் விடாம அந்த டச்லயே இருந்ததுனால திரும்ப உங்களால வந்திருக்க முடியுது. சித்தி, அண்ணாமலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா சீரியல்ல நம்ம பிரம்மாண்டமா பார்த்த ஒரு விஷயம். அந்த அண்ணாமலை சீரியலும் சித்தியும் அடுத்தடுத்து அதோட தொடர்ச்சியா தானே வந்தது. அரசியும் பண்ணேன், ஆக்சுவலி ராதிகா அம்மாவுடைய அம்மாவாவே பண்ணேன். என்னன்னா எனக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து என்ட்ரி கொடுத்தது ராதிகா அம்மா தான். அவங்கள என்னோட ஆக்சுவலி பார்த்தா என்னோட லைஃப்ல அவங்கள மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு என்னை வந்து புஷ் பண்ணி கொண்டு போனாங்க அதுக்குள்ளார. ஏன் நீ சும்மா தானே இருக்க, ஏன் இப்படி இருக்க, பாபா கோயில்ல பார்த்துட்டு என்ன கேள்வி கேட்டாங்க, நீ என்ன இப்படி இருக்க, ஏன் இப்படி இருக்க, என்ன பண்ற அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன், இல்லைம்மா எதுவும் பண்ணலை, சும்மா தான் இருக்கேன். நான் ஒரு சீரியல் ஸ்டார்ட் பண்ண போறேன், நீ நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. சரிம்மா நடிக்கிறேன் அப்படின்னா ஃபோட்டோ கொடுத்து அனுப்பு. நான் மேனேஜர் அனுப்பிச்சு உடனே ஃபோட்டோ வாங்கி சன் டிவியில் கொடுத்து ஓகே பண்ணி சித்தியில் வந்து யுவராணிக்கு மதர் ரோல் கொடுத்தாங்க. பத்மாவதின்னு ஒரு கேரக்டர் கொடுத்த அந்த கேரக்டர் வந்து வரும்போதே ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது, ரொம்ப பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் அண்ணாமலை பண்ணேன், அதுக்கப்புறம் அரசி பண்ணேன், வாணிராணி பண்ணேன், அப்புறம் திருவிளையாடல்னு ஒன்று பண்ணேன். மோர் தென் ஒரு 5-6 ப்ராஜெக்ட் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்க முன்னாடி வந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் நடிக்க பயப்படுவேன் நான். ஐயோ அவங்க டேர் டெவில், அவங்க முன்னாடி நம்ம எப்படி நடிக்கிறது அப்படின்னு யோசிப்பேன். அவங்க தான் சாந்திமா அப்படின்வாங்க, என்னம்மா நடிங்க அப்படின்வாங்க. ஐயோ உங்க முன்னாடி எப்படி நடிக்கிறது அப்படின்னு கேட்டா நடிங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி நம்மளை வந்து நல்ல ஒரு விஷயத்துல அவங்க என்னை கொண்டு வந்ததே அவங்க தான். அது லைஃப் லாங் என்னால் அதை மறக்கவே முடியாது. ஷீஸ் அ வண்டர்ஃபுல் விமன். அவங்கள பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். உண்மைதான். எனக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லணும்னா சித்தி சாங். ஏன்னா நான் ஐ திங்க் அது நான் அந்த டைமில் வந்து டீனேஜில் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். டீனேஜில் இருந்து எனக்கு கல்யாணம் ஆகியிருந்ததா ஞாபகம் இல்லை. அந்த டைம் என்னன்னா அவங்க அந்த சித்தி அந்த என்ட்ரி அந்த சாங் இருக்கும் இல்லையா, அந்த சாங்கில் அப்படி அந்த புடவை ஒரு டென்ஷனாக கார்லேருந்து இறங்குவாங்க, அந்த புடவை இப்படி மேலே தூக்கி போடுவாங்க, அதில் ஒரு கம்பீரம் இருக்கும். அது வந்து என்னை நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. நம்ம இப்படி போல்டாக இருக்கணும், இப்படி இருக்கணும்ன்ற அந்த ஒரு கேரக்டரைஸை எனக்குள்ள விதிச்சது, இதுக்குள்ள உள்ள ஆழமா விதைச்சது அந்த சித்தி கேரக்டர்னு சொல்லுவேன். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும், அவங்க அதெல்லாம் அந்த குடும்பமா இருக்கட்டும், அந்த அந்த கேரக்டரே வந்து முழுக்க முழுக்க பிரச்சனைகளோடய வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டரா இருக்கும். துரோகத்தை பார்ப்பாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க, அதுலயும் அவங்க அவ்வளவு போல்டா இருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து நான் நிறைய எனக்குள்ள உள்ள வாங்கியிருக்கிறேன். உண்மையிலே ராதிகா மேம் வந்து அந்த அதுவும் பர்டிகுலரா அந்த சீரியல் அந்த சாங்கு இன்னைக்கும் கூட நான் இந்த அந்த பெண்களை கம்பேர் பண்ணி அவங்க போட்ட அந்த சாங் வந்து அவ்வளோ பிடிக்கும். அந்த வாய்ஸும் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து 4 பொண்ணுங்க, எங்க வீட்டுல 6 பேரு, நாங்க 4 பொண்ணுங்க, நான் தான் கடைசி. ஸோ எல்லாருமே நீங்க அக்கா பிள்ளைங்க எல்லாருமே நீ சித்தி சித்தி, எல்லாரும் வீட்லயும் 2-3ன்னு இருக்காங்க. ஸோ எல்லாரும் சித்தி சித்தின்னு கூப்பிட்டதுனாலயோ என்னவோ தெரியல, அந்த சித்தி அது எதுவும் அந்த ஃபர்ஸ்ட் சாங்கும் வந்து எனக்குள்ள நிறைய விஷயங்களை விதைச்ச ஒரு விஷயம் சொல்லுவேன். இன்னைக்கும் கூட ஏதாவது மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கேன்னா கார் ஓட்டும் போது அந்த சாங் கேட்பேன். எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும். அந்த சித்தி அப்படின்னு ஆரம்பிச்சு அது பண்றது
உண்மையிலே ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா நம்ம வாழ்ந்த காலத்துல வாழக்கூடிய பெண்கள்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். எதுக்காகவும் நம்ம வந்து தயங்க தேவையில்லை. நம்ம மனசாட்சி கரெக்டுன்னு சொல்லுச்சுன்னா அதை நோக்கி நம்ம போகணும் அப்படின்றது உங்களை மாதிரியும் பார்க்குறேன். நாங்கள் நிறையவே பார்க்குறோம். அது மாதிரி திரையில பார்க்கக்கூடிய கேரக்டருக்கும் நேரில் பார்க்கக்கூடிய கேரக்டருக்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து அவங்க அந்த 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 ஒரு சீரியலுக்காகவோ அந்த ஒரு படத்துக்காகவோ அந்த ஒரு கதைக்காகவோ இருக்கக்கூடிய கேரக்டர் தான் அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாரும் சொல்லுவாங்க நம்பியார் ரொம்ப நல்லவர், அவரு நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டாரு, அவரு ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் நம்ம அவரை வில்லனா பார்ப்போம். ஆனா நாங்க வந்து மாமியாரா பார்த்து மிரண்ட ஒரு கேரக்டர் இன்னைக்கு இவ்வளவு சாஃப்டா பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நிறைய விஷயங்கள் நிறைய லேடிஸை பார்த்து நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. என்னன்னா ராதிகா அம்மா வந்து நாங்க வந்து டேர் டெவில்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க சொன்ன மாதிரி மார்னிங் நாங்க உட்காந்துருப்போம், செட்டுக்கு வருவாங்க, வந்து அவங்க கார்ல இருந்து அந்த கால் எடுத்து அப்படி மெதுவா வச்சாங்கன்னா நல்ல மூட்ல இருக்காங்கன்னு நாங்க தெரிஞ்சுப்போம். டப்புன்னு இறங்குவாங்க, அந்த டோர் அப்படி தள்ளி டப்புன்னு இறங்கும் போது இன்னைக்கு அவங்க ஏதோ மூட் அவுட்ல இருக்காங்க, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும்னு நாங்க எல்லாரும் அப்படி. ஏன்னா நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பார்க்கும்போது என்ன யோசிப்போம், அவங்களுக்கு என்ன பெரிய நடிகை தானே, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, அந்த ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆனா அப்படி இல்லை. இதையெல்லாம் கடந்து அவங்களுக்கு ஒரு குடும்பம், குழந்தைங்க எல்லாரும் இருக்கும்போது அவங்க என்ன ஃபேஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வராங்கங்கிறத வந்து நாங்க ரொம்ப யோசிப்போம். அதனால அமைதியா இருப்போம், எல்லாரும் அமைதியா இருப்போம். ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஷார்ட்ல நிற்கும் போது என் தோள் மேலதான் கை வைப்பாங்க, இப்படி இப்படி வச்சுட்டு நிற்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், அவங்களுக்காக நான் ப்ரே பண்ணுவேன். நான் எப்படியும் இயர்லி 9 months மாலையோட தான் இருப்பேன், விரதத்துல தான் இருப்பேன். அதனால நான் ப்ரே பண்ணுவேன். அவங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த நிமிஷம் இந்த நேரத்துல அது அவங்கள விட்டு கடந்து போயிடணும், அவங்க நார்மல் ஆயிடணும்னு ப்ரே பண்ணுவேன். வித்தின் ஒரு 10 minutesல அவங்க நார்மலா ரொம்ப சிரிச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன், நன்றி கடவுளே, இந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி அது ஒரு ஒரு பெரிய ஒரு உண்மைதாமா. ஏன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த காரை விட்டு இறங்கும் போதே அந்த மூட் அனலைஸ் பண்ண முடியும். அவங்கள பத்தி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறதுனால சொல்றேன், அந்த டைம்லயே அவங்க ப்ரொடியூஸும் பண்ணாங்க, நடிச்சாங்க. அவங்களோட அந்த அந்த நிறுவனம் மூலமா நிறைய ரேடன் பிக்சர்ஸ் நினைக்கிறேன், ரேடன் பிக்சர்ஸ் மூலமா நிறைய சீரியல்ஸ் நிறைய மூவி கூட வந்துட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அத்தனையும் மேனேஜ் பண்ணி அவங்க நினைக்கிற மாதிரி கட்டுக்கோப்பா கொண்டு போறதுன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நாங்க இன்னைக்கு கடைக்குள்ள வரும்போதே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-150 சப்ளையர்மா. ஒரு பொருள் இல்லைன்னா அந்த சப்ளையருக்கு கால் பண்ணியிருப்போம், மெசேஜ் பண்ணியிருப்போம், அவங்க எங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். அது மாதிரி ஸ்டாஃப் ஒரு 30 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அன்னைக்கு அனாவசியமா திடீர்னு சொல்லாம கொள்ளாம யாராவது லீவு போட்டிருந்தாங்களா, அதை பேலன்ஸ் பண்ணணும், இந்த ஒர்க்கு முடிக்கணுமே அந்த ஒர்க்கு முடிக்கணுமேன்ற ப்ரெஷர் வந்து குடும்பத்தையும் தாண்டி அந்த தொழிலையும் பார்க்கக்கூடியவங்களுக்கு இருக்கும். எனக்கு அதனாலதான் நான் அவங்கள அவ்வளவு ரசிச்சிருக்கேனான்னு எனக்கு தெரியல. அப்ப நான் சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தான். பட் நம்ம எதை வந்து ரொம்ப ஆழமா பாக்குறோமோ அது நமக்குள்ள நடக்கும், நம்மளும் அதை நம்ம அனுபவிப்போன்றத நானுமே ரியலைஸ் பண்றேன். ஒருத்தரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம லைஃப்ல நம்ம நல்லா இருக்கலாம். கண்டிப்பா, அது என்னமோ உண்மை. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இன்னைக்கு எக்ஸிபிஷன் உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் கொடுத்ததுன்னா, ஏன்னா எதுக்காக கூப்பிட்டோம் அப்படின்னா, ஏன் இதை கடைசியா கேட்குறேன்னா, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான். ஏன்னா நீங்களாம் கடந்து வந்த பாதைய உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக கூப்பிட்டுருக்கோம். அதுல ஒரு சின்ன ஆசையா இது பாத்தீங்க இல்லையா, இதோட ஒரு உங்களுடைய பார்வையில இது எப்படி தெரிஞ்சது? ஏதோ ஒரு கோவில், ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவிலுக்குள்ள வந்த ஒரு ஃபீல் இருக்கு டெஃபினட்டா. ஏன்னா நான் ஏறி வரும்போது விளக்கு கடை அப்படின்னா வெறும் விளக்குங்க மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும் இல்லையா. விளக்கு கடை அப்படிங்கும்போது அது மட்டும்தான் இருக்கும். ஆனா வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்க அம்மா இருக்காங்க, ரொம்ப பிரம்மாண்டமா இருப்பாங்க அப்படின்னு. ஆனா இவ்வளோ பிரம்மாண்டமா இருப்பாங்கங்கிறத நான் எதிர்பார்க்கல. அங்க என்ட்ரி ஆகி கால் வச்ச உடனே எனக்கு உடம்பு பூரா செலுத்துருச்சு. ஏன்னா பிகாஸ் அம்மா இவ்வளோ அழகா அமைச்சு கோவில் மாதிரி இருக்கு.
அது கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயம். நீங்க எப்படி இதை மெயின்டைன் பண்றீங்க? என்ன அம்மாவுடைய இதா எனக்கு ஒன்றும் புரியல. உண்மையாதான் இங்க வந்து அம்பாள் தான் முதலாளிம்மா. அவங்க நம்ம இப்ப நம்ம வாராகியும் நானும் நிகழ்ச்சியில தான் மீட் பண்ணோம். ஆமா. எங்களுடைய வராக குருஜி பிராண பிரதிஷ்டை பண்ணி கொடுத்த அம்பாள் இது. ஓகே. நாங்க ஆனா இங்க வைக்கிற வரைக்கும் நாங்க அப்படியெல்லாம் பிளான் பண்ணி இந்த இடத்த செட் பண்ணல. விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் இருப்பாரு, கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணர் இருப்பாருன்னு டிசைன் பண்ண இடம். ஓ. அம்பாளுக்கு அன்னைக்கு ஒரு 108 வராகி வச்சு யாகம் பண்றோம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே. சரி. அப்ப யாகம் பண்ணும்போது அதுல இந்த அம்பாளுக்கு எங்களுக்கு எங்களோட குலதெய்வமான காமாட்சியோட பட்டுப்புடவையை கட்டி உட்கார வச்சிருந்தாங்க. அது வந்து எங்க வீட்டு பூஜை அறையில இருந்தது. ஓகே. ஷால்வை எடுத்துட்டு வான்னு சொல்லும் போது அதையும் சேர்த்து அள்ளிட்டு வந்திருக்காங்க. அப்படி வந்து ஏன்னா என் குலதெய்வத்தை நான் இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கும்பிடலையோன்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்தப்போ நம்மளால அந்த புடவையை கட்டி உட்கார்ந்த உடனே நான் தான் இங்க வந்து வாராகியா உட்கார்ந்துருக்கேன்னு சொல்ற மாதிரி இருந்தது. கண்டிப்பா. சோ அப்படிதான் அந்த அம்பால வந்து அவர் பிராண பிரதிஷ்டை கொடுத்த அன்னைக்கே நிறைய பேர் விலைக்கு கேட்டாங்க. இந்த இதையும் நீங்க சேலுக்கு தானே வச்சிருக்கீங்க, கொடுத்துருங்கன்னாங்க. என்னைக்கு குருஜி இங்க வச்சு யாகம் நடத்தினாரோ நான் உலகத்துக்கு அறியப்பட்டது இந்த விளக்கால தான், வராகி விளக்கால தான். எங்களை எல்லா நாட்டுல இருக்கிற மக்களுக்கும் தெரியும். அதை செஞ்சது முதல்ல செஞ்சது நாங்க தான். சோ அதனால நான் என்னுடைய நன்றிக்காக அந்த அம்பாளுக்கு நான் நன்றி செலுத்துற விதமா அம்பாள் இங்கேயே இருப்பா அப்படின்னும், அம்பாள் விருப்பப்பட்டு வந்து அமர்ந்து உட்கார்ந்த இடம் ஆயிடுது. அதனாலதான் இவ்வளவு சாநித்தியம், இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. உண்மையை நாங்க பெருசா எஃபர்ட்லாம் எடுக்கிறது இல்லை, ஆனா அதுவா எல்லா பூஜையும் நடக்கும். கண்டிப்பா. இங்க பஞ்சமிக்கு பஞ்சமி அவ்வளவு விசேஷமா பூஜை நடக்கும். ஏதேதோ ஊர்ல இருந்து ஏதேதோ நாட்டுல இருந்தெல்லாம் மக்கள் வந்து இந்த அம்பாளை தரிசிச்சுட்டு போறாங்க. சோ எல்லாமே வந்து அவளுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்து வந்து உட்கார்ந்துருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா அது வந்து நீங்க புடவை விஷயம் சொன்னீங்க. ஆமா. அது வந்து எதுக்கு நீ எனக்கு கட்டுங்கிற ஒரு உத்தரவு தான் அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உண்மைதான். அதனாலதான் அந்த புடவை இங்க தேடி வந்திருக்கு, இல்லைன்னா வந்திருக்காது. கண்டிப்பா. ஏன்னா குலதெய்வமாவும் நானே இருக்கேங்கிற ஒரு பாவம் தான். என்ன இருந்தாலும் அவங்களுடைய அவதாரம் தானே. உண்மைதாம்மா. எல்லா இதுவும் வந்து அவங்களோட ஒரு அவதாரம் தான். இப்பதான் வாராகி பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. இது வந்து ஒரு 2-3 இயர்ஸுக்கு முன்னாடி எல்லாம் இந்த டாபிக்கே இல்லை. ஆனா ஒவ்வொரு கோவில்லையும் வந்து குருஜி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் யோசிச்சேன், எல்லா கோயில்லையுமே வாராகி அம்மனுடைய ஒரு பிரதிஷ்டை இருக்கும். ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்கேயாவது சுத்தி அப்படி வரும்போது வாராகின்னு போட்டிருக்கோம். என்ன வாராகின்னு போட்டிருக்கு, அப்ப இவங்க யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுல எழும்போம். ஆனா வந்து அவ்வளவா தெரியல. ஆனா இப்ப ரீசெண்டா வந்து நிறைய விஷயங்கள், இப்போ மாரிமுத்து சாருடைய இன்டர்வியூக்கு நான் போகும்போது நான் உள்ள நுழையும் போதே, அதுக்கு முன்னதான் என் பொண்ணு வந்து வாராகி அம்மனை வந்து அதுக்கு ஒரு கதையே இருக்கு. என்னன்னா, நான் நல்லா தூக்கத்துல இருக்கேன், எனக்கு இவங்க வாராகி யாரு என்ன எதுவுமே தெரியாது. ஆனா வாராகி பத்தி 1-2 பேர் சொல்லி அப்படி கேள்விப்பட்ட ஒரு விஷயம். நல்ல தூக்கத்துல இருக்கேன். ஒரு விடிகாலம்புற ஒரு 3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். கனவு வாராகி அம்மன் வந்து எங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிற மாதிரி ஒரு கனவு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா நீங்களா, என்னம்மா யார் நீங்க அப்படின்னு கேட்குறேன். கேட்ட உடனே அவங்க வந்து எதுவுமே பதிலே பேசல, அப்படியே அமைதியா நின்னாங்க. உள்ள வாங்கம்மா அப்படி சொல்லி உள்ள கூட்டிட்டு வர, அதோட அப்படியே மறந்துட்டாங்க. இது முடிஞ்ச செகண்ட் டே வந்து என் பொண்ணு சடனா என்ன பண்ணா, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு வந்தா. நேரம் இங்கதான் வந்தா. இங்கதான் வந்தா. அந்த அம்மா இங்கேருந்து அங்க வந்து உட்காரணுன்றது பாருங்க நிச்சயம். இங்க வந்திருக்கா. வந்து யாரோ சொல்லிதான் இந்த கடைக்கு வந்தவ வாராகி அம்மனுடைய இது சின்ன ஒரு இது கொண்டு வந்தா, விக்கிரகம் கொண்டு வந்தாப்புல. கொண்டு வந்து வாசப்படியில நின்றுட்டு நான் ஹால்ல சோஃபால உட்காந்துருக்கேன். அம்மா கொஞ்சம் வரியா அப்படின்னா, என்னம்மா அப்படின்னு பார்த்தா கையில தாம்பாளத்துல அம்மா இருக்கா. பார்த்த உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல. வாராகி அம்மனா, இன்னடி நீ சொல்லாம கூட்டிட்டு வந்திருக்கேன் அம்மாவை அப்படின்னு. சொல்லாம சொல்லி எதுவும் தேவையில்லை, அப்ப அம்மா வந்துட்டா உள்ள தூக்கிட்டு போ அப்படின்னா. அப்படியே எடுத்துட்டு போயிட்டு நேரம் கொண்டு போய் வச்சு ஃபுல்லா அபிஷேகம் பண்ணி, அம்மாவுக்கு பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணி, நானே பூவெல்லாம் வச்சு விட்டு, அவ ரூம்ல வந்து தனியா ஒரு இது இருக்கு, அங்க கொண்டு போய் அம்மாவை வச்ச உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல.
அப்பதான் நான் சொன்னேன், நான் கனவு பார்த்ததுக்கும் இதுக்கும் நான் வரேன்னு அவங்க எனக்கு வந்து சொல்லிட்டாங்க. முன்னாடியே நம்ம உங்க வீட்டுக்கு நான் வரேன் அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப அம்மா நம்ம வீட்டுல இல்ல. ஆனா அவங்களோட எல்லா பிளெஸிங்கும் இருக்கு எங்களுக்கு. அம்மாவோட எல்லா பிளெஸிங்கும் இருக்கு. இப்ப அவங்க மதுரையில இருக்காங்க. மதுரையில. அப்ப எனக்கு வந்து ஒண்ணு வாங்கி அம்மாவை வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி அம்மாவுடைய விஷயங்கள் நிறைய சொல்லணும்னா இப்ப இந்த சமீபமா நம்ம அந்த வாராகியும் நானும் ப்ரோக்ராம் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து என் மனசுல 1-2 விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டா அது எல்லாமே எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நான் தான் யோசிச்சேன், அவங்களோட சக்தி நமக்கு தெரியல. நமக்கு என்ன இப்ப என்னன்னா என் பூஜா ரூம்ல வாராகி அம்மன் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. இவர் நம்ம மாரிமுத்து தான் ஒரு போட்டோ ஒண்ணு கொடுத்தாரு, அதுதான் வச்சிருக்கேன். அந்த மாதிரி அவங்களுடைய இது தெரியதான் நம்ம அவங்க கிட்ட எவ்வளவு நெருங்க முடியும் அப்படிங்கறது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு இதுதான். அவங்க வந்து உக்ர தெய்வமே கிடையாது, ரொம்ப அன்பானவங்கன்னு குருஜி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. எங்க வீட்டுல வைக்கும் போதே நிறைய பேர் சொன்னாங்க, ஐயோ அது உக்ர தெய்வம், நீங்க வைக்காதீங்க, எடுத்துக்கொண்டு போய் கோயில்ல வச்சிருங்க. அப்ப என் பொண்ணு சொன்னா, அதெல்லாம் இல்லை, நான் வைக்க மாட்டேன். என் வீடு தேடி என் வீட்டுக்கு வந்துட்டாங்க, அம்மாவை நான் கொண்டு போக மாட்டேன். என்ன வந்தாலும் சரி, என்ன உயிரே போனாலும் நான் அம்மாவை இங்கதான் வைப்பேன் அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சி வச்சுட்டா. சொந்தக்காரங்க தான் சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து அவளுடைய மனசுல அந்த ஒரு இது, ஒரு சில விஷயம் அவளுக்கே நடந்தது. நடக்கும்போது அவ சொல்றா, கார் ஓட்டிட்டு போனவங்க இன்னைக்கு வந்து டாக்ஸில போறாங்கம்மா. எனக்கு கஷ்டம் கொடுத்தவங்கள நான் வாராகி அம்மன் கிட்ட தான் விட்டேன். அவங்க இன்னைக்கு வந்து அதுக்கான பலனை அவங்க கர்மா அவங்க இது பண்றாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அம்மா மூலமா என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறது நமக்கு தெரிய வருது. அதனால அம்மா வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லாரும் மூலியமாவே நமக்கு தெரிய வருது. கண்டிப்பா. அதான் எனக்கு இங்க வந்தோடனே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சத்தியமா. அந்த அளவுக்கு அம்மா இங்க உட்கார்ந்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. உங்களோட அப்படியே பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் உங்களுக்குள்ள இருக்கு. நம்ம திரும்பவும் ஒரு நல்ல ஒரு நிகழ்வுல நம்ம சந்திக்கணும். நிறைய வந்து தொடர்ந்து சந்திச்ச நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. என்ன நீங்க இங்க அழைச்சதுக்கு நான் தான் உங்களுக்கு நிறைய நன்றி சொல்லணும். என்னன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நமக்கு ஒரு குடுப்பினை இருக்கும். அதுவும் இந்த மாதிரி ஒரு கோவில் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு நம்ம வந்து ரொம்ப குடுப்பினை இருக்கணும். அது இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். 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 தேங்க்யூ.